So scalar triple product A cross B dot C. Okay, so that can be written as A comma B comma C scalar triple product. So vara answer nalla nyabam vechuko scalar triple product la vara resultant overall resultant is a scalar quantity. Okay va, scalar quantity first ரெண்டுத்த cross product பண்ணா ஒரு vector quantity வரும். Vector dot vector is equal to ஒரு scalar quantity. So finally வர answer A cross B dot C finally வர answer is equal to a scalar quantity. அது A cross B dot C இந்த dot product is commutative-ன்றதுனால இப்படி எழுதிக்கிறேன் நான். எங்க அது A cross B dot C equal to இந்த C dot முன்னாடி கொண்டு வந்துறேன். C dot A cross B எழுதிக்கலாம். சொல்லு தர்ஷன். பரவாயில்லை அக்செப்ட் பண்ணிட்டானோ ஒரே நிமிஷம். வர்ஹான் இன்வைட்டே வரலையேடானா. மெசேஜ் பண்ணாதான் அக்செப்ட் பண்ணடா. இன்னொரு வாட்டி இன்வைட் கொடுக்க சொல்லு. சாரி இன்னொரு வாட்டி ரெக்வெஸ்ட் கொடுக்க சொல்லு, நான் அக்செப்ட் பண்றேன். வேற லிங்க்ல போய்ப்பான். ரைட் இப்பதான் வரான். ஓகேவா, நெக்ஸ்ட் ஓகே. இன்னொரு தியரம் கொடுத்திருக்காங்க. தியரம் 6.1 நோட் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் தியரம் 1. ஓகேவா, for three vectors A B C மூணு வெக்டர்ஸ் இருக்கு. இப்பதான் நம்ம பார்த்தோம், என்ன பார்த்தோம், ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட்னு ஒரு விஷயம் பார்த்தோம். ஸோ A cross B dot C is equal to A dot B cross C. Okay, A dot B cross C இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, கிளியர் ஆகுதுகோ. So A cross B dot C is equal to A dot B cross C. ஓகேவா, இந்த கிராஸையும் டாட்டையும் நான் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு பிராக்கெட்ஸும் இன்டர்சேஞ்ச் பண்றேன். அதாவது குரூப்பிங் ஆஃப் வெக்டார்ஸும் நான் இன்டர்சேஞ்ச் பண்றேன். ஓகேவா, இங்க செக் பண்ணி பாரு. A cross Bங்கிற இடத்துல இந்த இடத்துல ஒரு வெக்டாரையும் டாட் ப்ராடக்ட் பண்ணினா வர ரிசல்ட் ஒரு ஸ்கேலார். கரெக்டா? அதே போல இங்க வர ரிசல்ட் ஒரு வெக்டார். இங்க ஆல்ரெடி இருக்கிறது ஒரு வெக்டாரையும் டாட் ப்ராடக்ட் பண்ணினா வர ரிசல்ட் ஒரு ஸ்கேலார். அது ரெண்டும் ஈக்குவலாவும் இருக்கும். இதுவும் இந்த ஸ்கேலார் குவான்டிட்டியும் ஸ்கேலார் குவான்டிட்டின்றதுனாலே என்ன, ஸ்கேலார்ல டைரக்ஷன் கிடையாது. ஓகேவா, அப்போ ரெண்டுமே வர நியூமரிக்கல் வேல்யூஸ் ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ ஃபைனலா வர A cross B dot C பண்ணாலும் A dot B cross C பண்ணாலும் ஃபைனலா வர ஆன்சர் ஸ்கேலாரும் ஈக்குவலா இருக்கும். கிளியரா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நோட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் இதுல எதுவும் டவுட் இருக்கா? கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? தர்ஷன் கிளியரா? ரூட்டினா DS ராகுல் மாதவ் கிளியர்னா? ரூட்டினா ஓகே. ரைட், நெக்ஸ்ட் இதுல A வெக்டார் இப்படி எழுதிக்கோ. A வெக்டார் is equal to A1 I வெக்டார் plus A2 J வெக்டார் plus A3 K வெக்டார். கரெக்டா? A1 I வெக்டார், A2 J வெக்டார், A3 K வெக்டார். அடுத்து B வெக்டார் எப்படி எழுதலாம்னா B1 B2 B3. கரெக்டா? B1 I வெக்டார் plus B2 J வெக்டார் plus B3 K வெக்டார். அடுத்து C வெக்டார் can be written as C1 I வெக்டார் plus C2 J வெக்டார் plus C3 K வெக்டார். இதுல I வெக்டார் J வெக்டார் K வெக்டார் எல்லாமே என்னது? I J K vector are vectors along I J K are unit vectors along along the x-axis, y-axis and z-axis. Okay va? So A B C இப்படி எழுதிருக்கோம். அப்போ scalar triple product can be written as next page எழுதுறேன். So A cross B dot C, which is same as A dot B cross C is same as determinant of
A1 A2 A3 B1 B2 B3 C1 C2 C3. Open HO. So இப்படி எழுதுறேன்டா இது புரியுதா பாரு. A comma B comma A comma B comma C, which is equal to determinant of A1 A2 A3 B1 B2 B3 C1 C2 C3 row wise. Okay va? இதுல if A B C அதாவது மேல கண்டுபிடிச்சிருக்க வேல்யூ determinant போட்டு அப்ளை பண்ற வேல்யூ determinant value is equal to 0 வந்துச்சு அப்படினா then the scalars then the vectors are said to be in the same plane same plane na appo enna solluvaanga coplanar vectors. In the scalar triple product 0 ஆயிருச்சு அப்படினா scalar triple product கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இதுதான். ஓகேயா? So in the scalar triple product determinant கண்டுபிடிச்ச value equal to 0 ன்னு வந்துச்சுனா then the vectors are said to be in the ஒரே பிளேன்ல இருக்குன்னு அர்த்தம். ஒரே பிளேன்ல இருக்குனா they are called coplanar vectors. clear ஆ? கவர்மெண்ட் ஆப்டிடியூட் பேப்பர் ரெடி பண்றாங்க. அந்த இது மாதிரி புக்லெட் மாதிரி ரெடி பண்றாங்க. 1 மார்க் கொடுக்கலாம். நீட் ஜேஇ அட்டெண்ட் பண்றாங்க. கவர்மெண்ட் பண்றாங்க. நீட் ஜேஇ எல்லாம் சப்ஜெக்டிவ் ஆப்ஜெக்டிவ் क्वेश्चंस मैथ्स நமக்கு ஓ புக்ஸ் தான் ஏரா புக் வாங்கிட்டீங்களா செகண்ட் வால்யூம் ஃபர்ஸ்ட் வால்யூம் தான் விட்டாங்க ஜிபிஏலே கேட்டு தர மாட்டறாங்கண்ணா. ஆமா சார் வந்து என்ன பண்றாங்கடா சார் வந்து இங்க ஏதோ அண்ணா ஃபுல் புக் ஃபீஸ் கட்டிருப்பீங்கல்ல ஆக்சுவலி ஸ்கூல் தான் தரணும் உங்களுக்கு. ஏன் டிபிஏ வரைக்கும் ஏன் போற ஸ்கூல் தான் உங்களுக்கு தரணும். இல்ல இங்க ஏதோ ஒரு புக் பண்ணிட்டாங்களே அவன்ட்ட ஸ்டாக் நான் இப்போதைக்கு வால்யூம் தர மாட்டோம். ஓ இது கிடைக்கல, கிடைச்சா கொடுத்துருவாங்க. கிடைக்கல. ஆமாமா அவங்களுக்கே ஸ்டாக் வந்திருக்காது, ஸ்கூல்ஸ்க்கே வந்திருக்காது. அவங்க வச்சுக்கிட்டா வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்திருக்காது. இங்க ஏதோ பக்கத்துல ஏதோ ஸ்டாக் நல்ல செகண்ட் அதான் இங்க ஒரு செகண்ட் இது இருக்கு, ஃபிர்தௌஸ் ஒன்னு இருக்கு, சுபாஷினி புக் ஹவுஸ் ஒன்னு இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஸ்டாக் ஆயிடுச்சு. வால்மீகி சீட்லயே கிடைச்சிருச்சுனா கிடைச்சிருச்சா? ஓகே. அந்த மேத்ஸ் செகண்ட் இருக்கு. அப்படி இல்லனா பிடிஎஃப் வச்சு மேனேஜ் பண்ணிக்க வேண்டியதுதான். பாப்போம் இந்த சாப்டர் முடியறதுக்குள்ள கிடைச்சிருச்சுன்னா பிரச்சனை கிடையாது. செகண்ட் புக் கட்ட இருக்கு புதுசு இருக்கா? ஓகே வெரி குட். அது போன வருஷமே வாங்கிட்டாங்க அப்ப. ஓ ரைட் நெக்ஸ்ட் பாத்துக்கோ. நான் போர்ஷன்ஸ் கம்மி பண்ணாங்களா இல்லையானா? இன்னும் ஏதோ ஆபீஷியல் இன்ஃபர்மேஷன் வரலையடா. கவர்மெண்ட் ஆர்டர் எவ்வளவு கம்மி பண்றாங்க, என்ன கம்மி பண்றாங்க? நீ தான்டா நீ சொன்ன பண்ணிட்டாங்க. பண்ணிட்டாங்க நான் என்ன கம்மி பண்ணான்னு தெரியல. மிஸ் பாக்குறாங்க ஒண்ணும் அப்படி வரல. மிஸ்ஸே பரவாங்க எங்களுக்கு ஒண்ணும் வரல. கம்மி பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. வெற்றி மாறன்கே டஃப் தரப்போ. ஆடா ஏய் அவன் கம்மி பண்ணா நல்லா இருக்கும்னு சொன்னான்டா. நீங்க வேற அவன் கம்மி பண்ணாலே நீங்க சப்போர்ட் பண்ணாதீங்க. பண்ணிட்டானா நான் அவன் வெற்றி மாறன்கே டஃப் தருவான் ஃபியூச்சர்ல பாருங்களேன். ஓகே நோட் பண்ணிக்கோ. ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் ஆஃப் 3 நான் ஜீரோ வெக்டார்ஸ். அந்த மூணு வெக்டார்ஸுமே நான் ஜீரோ வெக்டார்ஸா இருக்கும். இல்லடா क्वेश्चन கிடையாது இது. இது வந்து ஒரு ரிசல்ட் மாதிரி. ஓகே இப்போ ப்ரூவ் பண்ணதுதான்டா. இப்போ ப்ரூவ் பண்ணதுன்னு சொல்ல முடியாது. இப்போ எழுதினதுதான். மூணுத்தினுடைய ஏபிசி ஸ்கேலார் ப்ராடக்ட் 0 இருந்துச்சுன்னா then the vectors are said to be in the same plane. அதான் நான் இங்க உங்க புக்ல இருக்கிற லைன் அப்படியே எழுதியிருக்கேன். ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் ஆஃப் 3 நான் ஜீரோ வெக்டார்ஸ் is 0 if and only if the 3 vectors are coplanar. ஓகேயா? coplanar vectors. அவங்க क्वेश्चन என்ன கேட்பாங்கன்னா மூணு வெக்டார் கொடுத்துருவாங்க. மூணு வெக்டார்
find if the vectors are coplanar or not அப்படி கேட்டாங்க என்ன பண்ணுவ ட்ரிபிள் ப்ராடக்ட் இந்த ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட்ட கண்டுபிடிக்கணும் ஓகேவா மூணு வெக்டார a1 a2 a3 b1 b2 b3 c1 c2 c3ங்கறத ஒரு டிட்டர்மினன்ட் ஃபார்ம்ல எழுதிட்டு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்ப 0 வந்துச்சுனா they are coplanar 0 வரலனா they are not coplanar clear-ஆ next இந்த கதைக்கு அப்புறமா வருவோம் okay volume of a parallelepiped okay volume of a parallelepiped நான் சொல்றேன் அது என்னன்னு இங்க இந்த டயகிராம் தேடிக்கிட்டு piped volume of a parallelepiped PIPED பெட்டா பெட் நான் ஸ்கெட்ச்ல நான் ஸ்லிப்பிங் கொடுத்தத பாட ஸ்லிப் ஸ்கெட்ச்னு வந்து ஆமா அதுதான் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு இந்த மாதிரி ரெண்டுமே இருக்காது என்கிட்ட எனக்கு ரெண்டும் ஒர்க் ஆகுது அது ஸ்லிப்பிங் கூட வர ஸ்லிப் ஸ்கெட்ச் தான் வரும் அது வந்து ஸ்லிப் ஓபன் ஸ்கெட்ச் நிறைய ஸ்லிப்பிங் கூட நீங்க அது வால்யூம் ஆஃப் parallel நீங்களும் இது போடுவாங்க நீங்களும் இந்த ஆன்டிவைரஸ் போடுவாங்க விண்டோஸ் டிஃபெண்டர் இருக்கு அதுக்கு என்ன இருக்காங்க இந்த ஒரிஜினல் விண்டோஸ் வெர்ஷன்டா விண்டோஸ் டிஃபெண்டர் போதும் அதுக்கே வந்து ரெண்டு வாட்டி வைரஸ் போடாச்சு நீ வந்து பைரேட்டட் வெர்ஷன் போடாதான் உனக்கு வந்து ஆன்டிவைரஸ் தேவை நான் அதுக்கு முன்னாடி விண்டோஸ் இது டிஃபெண்டர் தான் சொன்னேன் ஃபயர்வால் ஆக்டிவேட் பண்றது ஆன்டிவைரஸ் ஆக்டிவேட் பண்றேன் அது காட்டியே ரெண்டு வைரஸ் அது ஃபில்லர் சரி சொல்லு கவனி இத இதுல இதுதான் வால்யூம் ஆஃப் இங்க பாருங்க இது வந்து ஒரு parallelepiped ஓகே ஒரு parallelogram வாட்ஸ் a parallelogram parallelogramங்கிறது ஒரு 2 dimensional diagram கரெக்ட்டா parallelogramங்கிறது ஒரு 2D ஷேப் கரெக்ட்டா 2D ஷேப் அந்த 2D ஷேப்புக்கு ஒரு ஹைட் கொடுத்தோம் அப்படினா அந்த 2D ஷேப்ங்கிறது என்ன ஒரு பேப்பர்ல வரையக்கூடிய ஒரு டயகிராம் கரெக்ட்டா அந்த 2D ஷேப்புக்கு ஹைட் கொடுக்கிறோம் ஓகேயா ரெக்டாங்கிளுக்கு ஹைட் கொடுத்தா என்னடா ஆகும் ரெக்டாங்கிளுக்கு ஹைட் வளர்க்கிறோம் ஓகேயா ரெக்டாங்கிளுக்கு ஹைட் கொடுத்தா அது என்ன ஷேப்பா மாறும் ஒரு 2D ஆப்ஜெக்ட்டுக்கு ஹைட் கொடுத்தாலே என்னடா ஆகும் இங்க பாரு நான் parallelogram is a 2D shape னு எழுதுறேன் parallelepiped is a 3D shape னு எழுதுறேன் parallelepiped ஸ்பெல்லிங் பார்த்து போடா parallelepiped is a 3D shape சரியா 3D shape னு எழுதுறேன் அப்போ ஒரு 2D ஷேப்புக்கு ஓகேயா அதனால 2D அந்த D stands for என்ன 2 dimensions the 2 dimensionsங்கிறது என்னவா இருக்கும் ஒரு ரெக்டாங்கிள் கரெக்ட் ஒரு ரெக்டாங்கிள்னா என்ன இருக்கும் ஒரு லென்த் இருக்கும் ஒரு பிரெத் இருக்கும் கரெக்ட்டா அத வந்து கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில சொல்ல போனா x axis y axis சொல்லலாம் 2D ஷேப் பிளஸ் ஒரு ஹைட் கரெக்ட்டா 2D ஷேப்புக்கு ஒரு ஹைட் கொடுத்தோம் அப்படினா இட் becomes a 3D ஷேப் கரெக்ட்டா ஒரு பேப்பர்ல வரையக்கூடிய விஷயம் அப்படினா ரெக்டாங்கிள் பேப்பர்ல வரைஞ்சதுக்கு ஒரு ஹைட் அதை எழுப்பி விட்ட அப்படினா ஒரு ஹைட் எழுப்பி விட்ட அப்படினா that becomes a cuboid கரெக்ட்டா ரெக்டாங்கிள் அதாவது cuboidங்கிறது 3D ஷேப் ஓகேயா இப்படி எழுதுறேன் புரியுதா பாத்துக்கோ ரெக்டாங்கிளுக்கு ஒரு ஹைட் கொடுத்தோம் அப்படினா ரெக்டாங்கிளுக்கு ஒரு ஹைட் கொடுத்தோம் அப்படினா that becomes a cuboid கரெக்ட்டா அதே மாதிரி தானே இங்கேயும் இருக்கு கீழ இருக்கிற பேஸ் டயகிராம் என்ன இருக்கு பேஸ் ஷேப் என்ன இருக்கு இந்த இடத்துல பேஸ் இஸ் a rectangle பேஸ் இஸ் a parallelogram இது இங்க பாரு இது ரெக்டாங்கிள் கிடையாது இது வந்து parallelogram what is a parallelogram opposite sides are parallel and equal parallelogramனா அவ்வளவுதான் டெஃபினிஷன் opposite sides are parallel and இது வேணா நோட் பண்ணி வச்சுக்கோ what's a parallelogram அப்படினா opposite sides are parallel and equal or parallel and equal clear-ஆ parallelogram-னா opposite sides are parallel and equal அதுக்கு நீ ஒரு ஹைட் கொடுக்குற ஹைட் கொடுத்து அதாவது ஒரு 2D டைமென்ஷன் 2D ஷேப்னா அது நீ பேப்பர்ல வரையக்கூடியது தான் 2D ஷேப் ஒரு பிளேன் சர்ஃபேஸ்ல வரையக்கூடியது தான் 2D ஷேப்
அதுக்கு நீ ஒரு ஹைட் எழுப்புற அப்படின்னா that becomes a parallelogram வந்து ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு ஹைட்ங்கிற ஒரு டைமென்ஷன் கொடுத்தீங்கன்னா அப்ப parallelogram plus ஒரு ஹைட் இது இது புரியுது இல்லடா 11 எழுதாது 11 கிராம்ஸ் எழுதிக்காது parallelogramங்கிறது இது parallel lines gm parallelogram ஓகே plus ஒரு ஹைட் கொடுத்தோம் அப்படின்னா that becomes a parallelepiped ஓகே parallelepiped புரியுதுடா 3D shape parallelepiped 3D ஷேப் எல்லா 3D ஷேப்பும் parallelepiped இல்ல ஒரு parallelogram பேஸா வச்சு இங்க பாரு இந்த நான் எழுதுறேன் புரியுதான்னு பாரு இதுதான் பேஸ் ஓகேயா இது பேஸ் இதுதான் பேஸ் எந்த ஷேப்ல இருக்குடா பேஸ் எந்த ஷேப்ல இருக்கு parallelogram ஷேப்ல இருக்கு அப்ப parallelogram அப்ப எது இதுல ஹைட் இதுதான் இதுல ஹைட் புரியுதா பாரு இதுதான் இதுல ஹைட் அப்போ பேஸ்க்கு ஒரு ஹைட் எழுப்புறோம் ஓகேயா அது வந்து ஸ்ட்ரைட்டா இருந்தாலும் சரி இப்படி சாஞ்ச மாதிரி இருந்தாலும் சரி ஓகேயா ஆனா ஒரு பேஸ்க்கு ஒரு ஹைட் எழுப்புறோம் அப்படின்னா that becomes a parallelepiped parallelogramக்கு மேல எழுப்புறது parallelepiped கிளியரா புரிஞ்சது இல்லையா சோ அதுக்கான வால்யூம் ஆஃப் a parallelepiped என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ இந்த டயகிராம்ல பார்த்து சொல்லு பாப்போம் x axis along என்ன இருக்கு x axis along a வெக்டார் இருக்கு y axis along b வெக்டார் இருக்கு z axis along c வெக்டார் இருக்கு சோ நெக்ஸ்ட் பேஜ்ல எழுதுறேன் so if a vector is along the x axis b vector is along the y axis c vector is along the z axis appo volume of the parallelepiped okay a parallel o piped okay is given by புரியுதா பாரு அதேதான் ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் தான் பிராக்கெட்ல நோட் பண்ணிக்கோ ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் ஆமாண்டா 7 8 எக்ஸசைஸ் இருக்கு மொத்தம் ஓகேவா ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் கிளியரா ஓகே இது வரைக்கும் உனக்கு புரிஞ்சுதா நெக்ஸ்ட் பார்க்கலாமா இது பேஸ் பண்ணி क्वेश्चंस பார்க்கலாம் இல்லையா டவுட் எதுவும் இருக்கா இது கிளியரா இது வரைக்கும் ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் தான் கான்செப்ட் a ஒன்னு இட் கேன் பி a cross b டாட் c ஆ இருக்கலாம் அல்லது a டாட் b cross c ஆ இருக்கலாம் ஓகேவா இது எப்படி நம்ம ப்ராப்ளம்ஸ் போடும்போது எப்படி நம்ம இந்த a வெக்டார் எப்படி எடுப்போம் b வெக்டார் எப்படி எடுப்போம் c எப்படி எடுப்போம்ன்றதெல்லாம் பாரு சரியா நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் क्वेश्चन எக்ஸாம்பிள் क्वेश्चंसலாம் உனக்கு ஹோம்வொர்க் கொடுத்துறேன் எக்ஸசைஸ் क्वेश्चनக்கே நான் போயிடுறேன் மிஸ்டர் 6.2 ஃபர்ஸ்ட் क्वेश्चन நோட் பண்ணிக்கோ எக்ஸசைஸ் 6.2 நான் டெஸ்ட்ல cosine ஃபார்முலா கால் பண்ணலாம் a plus b plus c ஆமா ஒரு நிமிஷம் நான் போங்க ஆமா ஆமா ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் அது கேட்டேன் அவனுக்கு வேற क्वेश्चन போடு அந்த பாடம் இவங்க வேற क्वेश्चन பேர் இருந்தாங்க இல்ல சார் நீங்க மறந்துறீங்க இந்த பின்னர் சார் sin of a plus b கிட்டீங்க அந்த cos of a minus b sin of a plus b கிட்டீங்க உங்களுக்கு அப்படியே மாத்தி கொடுத்தேன் உங்களுக்கு ஓ cos of a plus b sin of a minus b வேற இல்ல அவனுக்கு வேற கொடுத்தேன் சரிதான் a vector is equal to I minus 2j plus 3k அந்த நாலு ஃபார்முலால கண்டிப்பா ஒரு ஃபார்முலா கேட்பாங்கடா இந்த cos of a minus b a plus b ல sin of a plus b a minus b நாலு ஃபார்முலா ஒரு क्वेश्चन கண்டிப்பா குறஞ்சது 3 மார்க்குக்காவது கேட்பாங்க ஓகே அடுத்து b vector is equal to 2i plus j minus 2k நான் இந்த சமாதானம் எதோ கட்டிந்தாரு கவனிக்கவே இல்லை இது ஈஸி தான்டா இது டிட்டர்மினன்ட் போட்டாலே ஆன்சர் வந்துரும் ci plus 2j நான் நினைக்கிறேன் ஈஸியான சமாதானம் எடுக்கிறாரு அது எளிமையா எடுக்கிறது ஓகே நெக்ஸ்ட் a dot find a dot b cross c சரியா find a dot b cross c a dot b cross c யும் நோட் பண்ணிக்கோ நோட் a dot b cross c யும்
அதுவும் வேற என்ன ஈக்குவல் a cross b dot c ஈக்குவலா கரெக்ட் தானே ரெண்டும் ஒண்ணு தானே அப்ப நான் இப்படி எழுதுறேன் நமக்கு இப்படி என்ன சொல்றது ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் தானே வேணும் a b c இப்படி தானே எழுதணும் அத a b c is equal to டிட்டர்மினன்ட் ஓபன் பண்ணி வெச்சுக்கோ அதேதான் இந்த இடத்துல i எல்லாம் போடாத இந்த இடத்துல இங்க என்ன கோஎஃபிஷியன்ட் ஆஃப் i என்ன இருக்கு 1 கரெக்ட்டா இங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 2 என்ன இருக்கு j என்ன இருக்கு -2 இங்க 3 கரெக்ட்டா இந்த இடத்துல 2 இந்த இடத்துல 1 இந்த இடத்துல -2 கரெக்ட்டா இந்த இடத்துல 3 2 1 ஓகேவா பாரு ஆமா இங்க மூணுமே இருக்கு a வெக்டார் கொடுத்திருக்காங்க b வெக்டார் கொடுத்திருக்காங்க c வெக்டார் அதானடா கதை இங்க முன்னாடி பாரு இங்க பாரு செக் பண்ணிக்கோ a1 a2 a3 b1 b2 b3 c1 c2 c3 அவ்வளவுதான் அந்த a1ன்றது i வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட் a2ங்கிறது j வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட் a3ங்கிறது k வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட் சோ ஒவ்வொரு இங்க ij k வரவே வராது இங்க இப்படி 1 -2 3 அப்போ 1 -2 3 2 1 -2 3 2 1 அப்ப இது என்ன ஆகும் மேல பிளஸ் மைனஸ் பிளஸ் போட்டு வெச்சுக்கோ பிளஸ் மைனஸ் பிளஸ் அப்போ 1 into 1 plus 4 கரெக்ட்டா 1 into 1 plus 4 minus of minus இருக்கிறதுனால நான் +2 ன்னு எழுதிக்கிறேன் கரெக்ட்டா +2 னும் பொழுது இந்த காலமையும் இந்த ரோவையும் ஹைட் பண்ணிக்கோ 2 into 2 plus 6 கரெக்ட்டா 2 plus 6 ஓகேவா அடுத்து plus 3 4 minus 3 கரெக்ட்டா இப்போ கால்குலேட் பண்ணி ஆன்சர் சொல்லு பாப்போம் 1 into 5 25 plus 16 okay plus 3 24 கரெக்ட்டா சோ அப்ப இப்படி எழுதிக்கிறேன் a b c is equal to 24 வேற வரும் அவங்க கேட்டது அதானே ABC கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க ABC is equal to 24 ஓகேவா நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா ஆமா இந்த எக்ஸர்சைஸ் கொஞ்சம் சிம்பிள் தான் ரைட் क्वेश्चन அடுத்த क्वेश्चनல கேட்டிருக்காங்க ஃபைண்ட் தி வால்யூம் ஆஃப் நான் இத நான் காப்பி பேஸ்ட் பண்ணிறேன் இன்னைக்கு முக்கியம் பண்ணலாம் ஏதா டெஸ்ட் இருக்கும் தான் நினைக்கிறேன் பாப்போம் கஷ்டமான क्वेश्चंस ஏதா இருக்கலாம் 6 क्वेश्चन பிளான் பண்ணிருக்கேன் பாப்போம் நான் எக்ஸாம்பிள் क्वेश्चंस தான் நீங்க ஹோம்வொர்க் கொடுக்க போறேன் சொன்னல அங்க புதுசா இருப்பாங்க எக்ஸாம்பிள் क्वेश्चन ஈஸிடா இல்ல செக் பண்ணிக்கோ find the volume of the parallelepiped whose coterminous edges are coterminous edges na sharing the same edge னு அர்த்தம் sharing the same edge okay va coterminous edges are represented by the vectors என்னடா இது கண்டிப்பா ICSE யா ஏனா இந்த மாதிரி இருந்தா ICSE தான் ஃபைனலி இவன் தான் புக் செட் பண்ண மாதிரியே பேசுறான் பாத்தீங்களா ஏய் எனக்கு இன்னும் தெரியும்டா தெரியாம volume of a parallelepiped என்னடா ஃபார்முலா a b c கரெக்ட்டா இந்த இடத்துல என்ன a வெக்டார் என்னது -6i + 14j + 10k கரெக்ட்டா b வெக்டார் என்னது 14i -10j -6k கரெக்ட்டா c வெக்டார் என்னது 2i + 4j -2k ஓகேவா இப்போ கால்குலேட் பண்ணி சொல்லு பாப்போம் டிட்டர்மினன்ட் போட்டு சொல்லு என்னடா கண்டுபிடிக்க இதுதானே கண்டுபிடிக்கணும் a b c உடைய ஸ்கேலார் ப்ராடக்ட் தானே கண்டுபிடிக்கணும் அப்போ நான் -6 + 14 + 10 கரெக்ட்டா அடுத்து 14i -10 -6 கரெக்ட்டா அடுத்து 2i 4 -2 கரெக்ட்டா சோ இப்போ கால்குலேட் பண்ண இது பிளஸ் மைனஸ் பிளஸ் போட்டு வெச்சுக்கோ பிளஸ் மைனஸ் பிளஸ் போட்டு வெச்சுக்கோ சோ -6 into -10 into -2 னா
ஏண்டா இங்கயா இல்லடா பிளஸ் இன்டு மைனஸ்னா பிளஸ் மைனஸ் தானே வரும். பிளஸ் இன்டு மைனஸ் அடுத்து அதானே பிளஸ் இன்டு மைனஸ் -6 தான். ஓகே அதாவது என்னன்னா பிளஸ்னா சைனை மாத்த வேண்டாம். மைனஸ் இருக்கு பாத்தியா மேல இந்த இடத்துல மைனஸ் இருக்குன்னா 14 பிளஸ்ஸா இருந்துச்சுன்னா மைனஸ் ஆக்கிடு அந்த மாதிரி புரியுதா. ஸோ பிளஸ் ஆஃப் மைனஸ் இருக்குன்னா -6 20 plus 24 அடுத்து -14 into -28 plus 12 கரெக்டா. அடுத்து plus 10 into இது மல்டிப்ளை பண்ண 56 plus 20 76 வரும். 56 plus 20 ஓகேவா. இப்போ இத கால்குலேட் பண்ணி சொல்லு. சோ -6 into 44 நான் 720 நினைக்கிறேன் equal to -6 into 44 -6 into 44 எவ்வளவு வரும். கிரிக்கெட் பார்க்கறவங்க அது கண்டிப்பா சொல்லி ஆகணும்டா. எங்க பாரு 6 into தான் கேக்குறேன். 264 கரெக்ட்டா. இப்போ ஒரு ஒன் டே மேட்ச்ல 50 ஓவர் இருக்குன்னா எத்தனை பால்? 50 into 6 300. நான் இங்க 44 ஓவர்ன்றேன். 44 into 6 புரியுதா? அப்ப 44 into 6 னா என்ன? 6 ஓவர் முடிஞ்சிருக்கும் அர்த்தம். 6 ஓவர் முடிஞ்சா 36 முடிஞ்சிருக்கும் அர்த்தம். 300 - 36 னா 264 கரெக்ட்டா. -264. தயவு செஞ்சு கிரிக்கெட் பாக்குறவன் இந்த 6 ஓட மல்டிபிள்ஸ் எல்லாம் கன்ஃபார்மா 50 வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகேயா. சோ அடுத்து 12 - 28 னா என்ன? -16 னா -16 into -16 into -14 எவ்வளவு? 224 னா 224 ஆ 226 ஆ? 224 வெரி குட். 224 அடுத்து 10 into 760 கரெக்ட்டா. 720 னா மொத்த ஆன்சர் 720 ஓகே. சோ நெக்ஸ்ட் பேஜ்ல எழுதுறேன். ஆன்சர் required answer is 720. 720 அப்படின்னு முடிக்காத, கேட்டிருக்கிறது வால்யூம், அதனால கியூபிக் யூனிட்ஸ்னு எழுதிக்கோ சரியா. 720 cubic units. Next question. இந்த क्वेश्चन நல்ல क्वेश्चन. Next. இதுல லாம்டா வேல்யூ கேக்குறாங்க. क्वेश्चन நோட் பண்ணிக்கோ. நான் அதே மாதிரி போடணும். ஆனா அதே மாதிரி தான் போடணும். லாம்டாவுக்கு மட்டும் தெரியாது. அதனால லாம்டா மட்டும் கரெக்ட்டா சொல்லு. ஈக்குவல் டு 0 வராது இதுல. அதான் அவங்களே வால்யூம் கொடுத்துட்டாங்களேடா. வால்யூம் 90 க்கு ஈக்குவல் 19 போடுமா? சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. தேர்ட் क्वेश्चन. அதே மெத்தட் தான். சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்ல பாப்போம். யார் ஃபர்ஸ்ட் சொல்றது பாப்போம். இப்பல கேக்குங்க. திடீர்னு சொல்றாங்க. திடீர்னு சொல், அதுதான்டா கேக்குறது. திடீர்னு சொல்லுங்கன்னு தான்டா கேக்குறேன். இப்படி சொல்லனா நீ சொல்ல -5 -5 சரியா செக் பண்ணுவோமா? பாருங்க
Correct. Correct. So 7i plus, so இதுதான் a vector கரெக்ட்டா? So இது a vector மாதிரி எடுத்துக்கோ, இத b vector மாதிரி எடுத்துக்கோ, இத c vector மாதிரி எடுத்துக்கோ. ஓகேவா? So இப்போ நான் என்ன கண்டுபிடிக்க போறோம்? வால்யூம் ஆஃப் கொடுத்துட்டாங்க. வால்யூம் ஆஃப் த அப்போ a b c கொடுத்திருக்காங்க. எவ்வளவு கொடுத்திருக்காங்க? which is equal to 19 கொடுத்திருக்காங்க. அப்ப 19 கொடுத்துட்டாங்க. கரெக்ட்டா? சோ அப்ப ABC கண்டுபிடிச்சிடலாமா? சோ இதனுடைய டிட்டர்மினன்ட் என்னென்ன வேல்யூஸ் இருக்கு? 7 lambda minus 3. ஓகேவா? 7 lambda minus 3. அடுத்து என்ன? 1 2 minus 1 minus 3 1 2 minus 1 minus 3 7 5 minus 3 7 5. அப்போ இது பிளஸ், இது மைனஸ், இது பிளஸ். கரெக்ட்டா? அப்போ 7 into equal to 90 ல மறந்துடாத, இங்க ரைட் ஹேண்ட் சைடுல equal to 90 இருக்கு. அப்போ 7 into 10 plus 7. கரெக்ட்டா? minus lambda 5 minus 3 5 minus 3. ஓகே. plus 3 plus of minus 3 plus of minus 3 plus of minus 3. ஓகே, அப்போ minus 3 னே எழுதிடலாம்ல. So minus 3 into 7 plus 6. இது overall value equal to 90. கரெக்ட்டா? இதனுடைய overall value is equal to 90. அப்போ 7 into 17 எவ்வளவு? 119. 7 into 17 is equal to 119. சரி. minus 2 lambda minus 2 lambda. கரெக்ட்டா? 5 minus 3 2, அப்போ minus 2 lambda. minus 3 into 13 னா minus 39. minus 39 is equal to 90. அப்போ இந்த 2 lambda மட்டும் அந்த பக்கம் கொண்டு போ. 2 lambda வை அந்த பக்கம் கொண்டு போ. 2 lambda இந்த சைடு வந்துரும். அப்போ 119 இப்படியே பண்ணலாம். 119 minus 39 minus ஒரு 90 யும் பண்ணிக்கிறேன். இதோட கையோட 90 யும் பண்ணிக்கிறேன். அப்போ இது என்ன வரும்? 80 minus 90 னா 10 minus 10 ன்னு வரும். கரெக்ட்டா? அப்போ minus 10 is equal to 2 lambda. lambda is equal to minus 5. கிளியரா? ஓகே. ஓகே வாடா. So ABC equal to 90, அதான் கான்செப்ட். வேல்யூ வால்யூம் வந்து கொடுத்துட்டாங்க 90 யூனிட். ஸோ ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் கண்டுபிடி. இதுல லாம்டா மட்டும் தெரியாது, லாம்டா மட்டும் அப்படியே வச்சுக்கோ. மிச்ச வேல்யூஸ் எல்லாம் ஆஸ் யூஷுவல் நார்மலா சால்வ் பண்ணினாலே உனக்கு ஆன்சர் வந்து லாம்டா ஈக்குவல் -5. கிளியரா? டவுட் எதுவும் இருக்காடா இதுல? நெக்ஸ்ட் क्वेश्चन போடலாமா? போடலாம். அதான் 7 7 ரைட். நம்ம சேவ் பண்ண மாட்டறோம்னா வருமே. இப்ப இந்த வாரத்துல 6.2 முடிச்சிட்டீங்களா? 6.2 முடிச்சிட்டேனா கண்டிப்பா முடிச்சிருவேன். ஓகே, 6.2வும் விட்டு போன 3 क्वेश्चனோ இல்ல 4 क्वेश्चனோ இருக்கே 6.1ல சேர்த்து தான் டெஸ்ட் இருக்கும். ஏன் அது 3 क्वेश्चन திருப்பி 6.1 படிச்சு எழுதுறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆமா, ஓகே ஓகே ஓகே. 6.1ல இந்த வாட்டி கொஞ்சம் ட்விஸ்டடாவும் கேக்குறேன் நானு. வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டானா? நான் என்ன பேசினானா? ஏய் சண்டே தான் சொன்னாங்க. இது நான் சொன்னேன். நீ தான் வெளியே சொன்ன. வெளியே சொன்னா சொல்லிடுறேன். இல்ல ஒண்ணுமே இல்ல, அது ஈஸி எக்ஸர்சைஸ் அது. ரைட். நெக்ஸ்ட் क्वेश्चन. If ABC are three non-coplanar vectors அப்படினா என்ன அர்த்தம்? டேய் எனக்கு ஒரே விஷயம் சொல்லு. இப்போ பிளேன் என்ன ஆக்சுவலி? பிளேன் சர்ஃபேஸ்ங்கிறது வேற. இல்ல உன்னோட நோட்புக் வந்து எனக்கு ஒரு சொல்ல. உன்னோட நோட்புக் வந்து ஒரு பிளேன் சர்ஃபேஸ் இல்லையா? அதாவது ஒரு 2 டைமென்ஷனலா இருக்கிறது ஒரு பிளேன் சர்ஃபேஸ். கரெக்ட்டா? நான் கோப்ளேனார் அப்படின்னா ஒரே பிளேன்ல இல்ல அப்படின்னு அர்த்தம். நான் கோப்ளேனார் அப்படின்னா ஒரே பிளேன்ல இல்ல. நான் கோப்ளேனார், not on the same plane, not on the same plane.
நாட் ஆன் த சேம் பிளேன் என்னடா அர்த்தம்? அப்ப கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு ஹைட் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஹைட் இருக்கு அப்படினால என்ன அர்த்தம்? வால்யூம் ஆஃப் a parallelepiped possible. வால்யூம் ஆஃப் a parallelepiped அப்போ பாசிபிள். அப்போ பாசிபிளா என்ன அர்த்தம்? வால்யூம் இருக்கு அப்படினாலே that is not equal to 0. வால்யூம் ஆஃப் the parallelepiped is not equal to 0. புரிஞ்சுதா? நான் கோப்ளேனார்னா வால்யூம் ஆஃப் த parallelepiped 0 ஆகல, அதுக்கு ஒரு வால்யூம் இருக்கு. ஓகேவா? அது என்ன சொல்றாங்கன்னா, இப்போ அந்த represented by concurrent edges of a parallelepiped அதனுடைய வால்யூம் கொடுத்துட்டாங்க பாரு. வால்யூம் நான் 0 இல்லன்னு எழுதி இருக்கேன், அதுக்கு அவங்க வால்யூமே கொடுத்துட்டாங்க. எவ்வளவு? 4 cubic unitன்னு கொடுத்துட்டாங்க. Find the value of a plus b dot வெக்டர் மல்டிப்ளிகேஷன் பண்ணனும், அதாவது கிராஸ் ப்ராடக்ட் பண்ணனும். I can take பதிலா இப்போ இங்க இது வந்து பிரேக் டவுன் பண்ணிக்கோ. இங்க எத்தனை காம்போனன்ட்ஸ் மாதிரி இருக்கு? இது ஒரு காம்போனன்ட், அடுத்து இது ஒரு காம்போனன்ட், இது ஒரு காம்போனன்ட். கரெக்ட்டா? இது ஒரு அடிஷன் ஃபர்ஸ்ட் அடிஷன், இது ஒரு செகண்ட் அடிஷன், தேர்ட் அடிஷன். மூணு அடிஷனையும் ஒண்ணா பண்ணு. ஃபர்ஸ்ட் அடிஷன் எடுத்து பண்ண. இப்போ a plus b. ஆனா இப்ப தெரிஞ்சதை எழுதிக்கோமா. ஃபர்ஸ்ட் क्वेश्चनல கொடுத்திருக்கிறதை எழுதிடுவோம். அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஒரு parallelepiped இருக்கு, ஒரு parallelepiped ஆஃப் வால்யூம் 4 cubic unit. ஓகேயா? சோ அப்ப ஃபர்ஸ்ட் என்ன தெரியும் நமக்கு? given இது given parallelepiped has a volume of has a volume of 4 cubic units. கரெக்ட்டா? அப்ப நான் இப்படி எழுதிக்கலாமா? a b c is equal to 4 ன்னு எழுதிக்கலாமா? 4 cubic units. கரெக்ட்டா? இப்போ நம்ம ஒவ்வொரு அடிஷனா எடுத்து பிரேக் டவுன் பண்ணி எழுத போறோம். சோ a plus b இத ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். சோ a plus b dot b cross c. இப்போ இத எப்படி எழுதலாம்? a வெக்டர் b வெக்டர். இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணு. என்ன பண்ணலாம்? டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி b plus c. இத டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணினா a into the whole thing. கரெக்ட்டா? அடுத்து என்ன வரும்? b into the whole thing. அப்போ a dot b cross c. ஓகேவா? பிளஸ் b dot b cross c. இது புரியுதா பாரு? நான் b cross c காம். அப்போ இங்க என்னடா? இங்க என்ன இது வரும்? a b c வருமா? a b c ன்னு வருமா? இத நான் b b c ன்னு எழுதுறேன். கரெக்ட்டா பாரு? b b c கரெக்ட் தானே? இத a dot b cross c அப்படினு எழுதுனா a b c ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட். இங்கேயும் ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் தான். ஆனா b dot b cross c ன்றதுனால b ஃபர்ஸ்ட், b செகண்ட், c தேர்ட். கரெக்ட்டா? இங்க a ஃபர்ஸ்ட், b செகண்ட், c தேர்ட். இங்க b ஃபர்ஸ்ட், b செகண்ட், c தேர்ட். கரெக்ட்டா? இங்க இதுக்கு நான் என்ன எழுதலாம்? இதுக்கு 4 ன்னு எழுதிக்கலாமா? ஆனா இப்போதைக்கு நான் அவசரப்படல, இத மட்டும் எழுதி வச்சுக்கிறேன். a b c ன்றத மட்டும் எழுதி வச்சுக்கிறேன். இத நான் 0 ன்னு எழுதுறேன். எப்படி அப்படினா இப்போ b b c இருக்கா? நான் இத எப்படி எழுதுறேன்னு பாத்துக்கோ. b வெக்டார் c வெக்டார் is equal to டிட்டர்மினன்ட் எழுதுறேன். டிட்டர்மினன்ட் எழுதுனா b1 b2 b3. அதே போல செகண்ட் ரோ என்ன இருக்கும்? இது ஃபர்ஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ, ஃபர்ஸ்ட் ரோ. இத நான் ரோ 1 எழுதிக்கிறேன். R1 கரெக்ட்டா? R2 இது R3 கரெக்ட்டா? R1 R2 R3 என்ன அர்த்தம்? ரோ 1 b1 b2 b3. அதே போல ரோ 2 b1 b2 b3 கரெக்ட்டா? அதே போல ரோ 3 என்ன இருக்கும்? c1 c2 c3. இது நீ போன வருஷம் படிச்சதை ரீகால் பண்ணு. ஒரே மேட்ரிக்ஸ்ல ரெண்டு ரோ சேமா இருக்கு அப்படினா டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சனா என்ன வரும்? ஈக்குவல் டு 0. கரெக்ட்டா? நோட் பண்ணிக்கோ. by properties of determinants if two rows are equal, இப்படி சொல்லலாமா? two equal rows exist. If two equal rows exist, determinant equals 0. If two equal rows exist, determinant equals 0. கரெக்ட்டா? by property of determinant ரெண்டு equal row இருந்துச்சுனா determinant equal to 0. கரெக்ட்டா? சோ அப்ப இங்க இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டிவிஷன் மொத்தமாவே என்ன வந்திருக்கு? ஃபர்ஸ்ட் டிவிஷன் மொத்தமாவே இதான ஃபர்ஸ்ட் டிவிஷன் மொத்தமா. அப்போ a plus abc plus 0 ன்னு வந்திருக்கு. அப்ப நான் இப்படி எழுதிக்கிறேன். a plus b dot b cross c is equal to இது 0. அப்ப இது மட்டும் தான் abc மட்டும் தான் எழுத வேண்டியதா இருக்கும். புரியுதா? இது ஆன்சர் 12 தான். 12 செக் பண்றோமா? கரெக்ட்டா? கரெக்ட்.
நெக்ஸ்ட் क्वेश्चन பாரு. சாரி நெக்ஸ்ட் செகண்ட் அடிஷன் பாப்போமா. b plus c c cross a வா. அப்போ b plus c dot c cross a. கரெக்ட்டா? என்னடா? ஓகேவா? சோ இங்க என்ன வரும்? b dot c இங்க பாரு அதே கதை தான். இங்க b into இது c into இது. கரெக்ட்டா? அப்ப b dot c cross a. கரெக்ட்டா? பிளஸ் கரெக்ட்டா? அப்ப இது என்னது? BCA வா பிளஸ் CCA. இதே இடத்துல நீ என்ன பண்ணு, இங்கேயும் திருப்பியும் ரீகால், பழைய ப்ராப்பர்ட்டியை ரீகால் பண்ணு. ரீகால் ப்ராப்பர்ட்டி என்ன? ரெண்டு ரோவை மாத்தினீனா, ஒரு ரோவை மாத்தினீனா டிட்டர்மினன்ட் becomes மைனஸ் டிட்டர்மினன்ட். ரீகால் த ப்ராப்பர்ட்டி. இப்போ நான் எப்படி எழுதலாம்? ABC is same as ABC is equal to BCA. இது புரியுதா பாரு? ABC is equal to BCA. எதனால? இந்த இடத்துல ரெண்டு ரோவை மாத்துறேன். ரெண்டு ரோஸ் ஆர் ரீஅரேஞ்ச்ட். ரெண்டு ரோஸை ரீஅரேஞ்ச் பண்ணா, ஒரே ஒரு ரோ ரீஅரேஞ்ச் பண்ணா உனக்கு வந்து del value becomes minus del. கரெக்ட்டா? determinant value becomes minus determinant. ரெண்டு ரோவை ரீஅரேஞ்ச் பண்ணினா ரெண்டு ரோஸ் ஆர் ரீஅரேஞ்ச். கரெக்ட்டா? அப்போ இந்த இடத்துல ABC தான் ஈக்குவல் டு BCA. கரெக்ட்டா? புரிஞ்சுதா? ரெண்டு ரோவை மாத்தி அமைக்கிற. அப்ப இந்த வேல்யூ என்னதான் வரும்? இதுவும் 4 தானே வரும். அப்ப நான் இது என்னன்னு எழுதிடலாம்? 0ன்னு எழுதிடலாம். கரெக்ட்டா? இந்த வேல்யூ ஈக்குவல் டு 0, அந்த இந்த வேல்யூ ஈக்குவல் டு 4 யூனிட்ஸ். கரெக்ட்டா? சோ இந்த வேல்யூ, சோ b plus c இங்க எழுதுறேன், செக் பண்ணிக்கோ. சோ b plus c dot c cross a is equal to 4 தான். கரெக்ட்டா? அப்ப அதே போல சிமிலர்லி போட்டு நீ அதை அடுத்ததையும் எழுதிடலாமா? சோ சிமிலர்லி இன்னொரு தேர்ட் அடிஷன், தேர்ட் காம்போனன்ட் ஆல்சோ. ஃபுல்லா எழுதிக்கோ. Similarly, the third addition part is also 4. கரெக்ட்டா? தேர்ட் அடிஷன்ன்றது என்னன்னு சொல்றேன், புரியுதா? இந்த இடத்துல இருக்கு பாரு, 3 அடிஷன் இருக்குன்னு சொன்னேன்னா இதுலயும் உனக்கு ஒரு 0 வரும். இந்த c இன்டு பண்ணுவ உள்ள, ஓகே, அந்த c இன்டு a cross b பண்ணுவ. அதேதான் CAB னா ABC தான் வரும். ஓகே, அப்ப இது இன்டு இது பண்ணினா என்ன ஆகும்? a டாட் ab னா 0 ஆயிடும். கரெக்ட்டா? அப்ப 4 வரும். கரெக்ட்டா? நெக்ஸ்ட் क्वेश्चन. சோ அப்ப ஒட்டுமொத்தமான ஆன்சர் என்ன? 3 4. சொல்றா. இந்த ரீஅரேஞ்ச் பண்ணீங்களா அதெல்லாம் சொல்லுவானா? நீங்க பாருடா, இந்த இதுதானே சொல்ற, இதானே BCA தானே கேக்குற. ஆமாடா. BCAங்கிறது ABC ல இருந்து ரெண்டு ரோவை ரீஅரேஞ்ச் பண்ணிருக்க. புரியுதா பாரு? BCAங்கிறது ABC ல ரெண்டு ரோவை ரீஅரேஞ்ச் பண்ணிருக்கடா. ஓகே, ரெண்டு ரோ, அதாவது ரெண்டு ரோவை மாத்தி அமைக்கும் போது, ஒரு ரோவை மாத்தி அமைச்சனா -4 வரும். ரெண்டு ரோவை மாத்தி அமைச்சனா -4 + 4 வந்துரும். புரியுதா? ஓகேடா. ஓகேவா? அதே போலதான் இங்கேயும். இப்போ இங்க இருக்கிறது என்னது? CAB ன்னு வரும். CAB அதே கதை தான். CAB னா ABC ன்னு வரும். கரெக்ட்டா? அதாவது சைக்கிளிக்கா இருக்கணும்டா, அவ்வளவுதான்டா கதை. இங்க BCAங்கிறது சைக்கிளிக்கா இருக்கா? B க்கு அப்புறம் C க்கு அப்புறம் A சைக்கிளிக்கா இருக்கு. அதே போலதான் இங்கேயும், இங்க அது ABC சைக்கிளிக்கா இருக்கு. அதே போலதான் இங்கேயும் இங்க A டாட் A கிராஸ் Bங்கிறது 0 ஆயிரும். இது புரியுதுல? A டாட் A கிராஸ் Bங்கிறது 0 ஆயிரும். அப்ப C டாட் A கிராஸ் Bங்கிறது C க்கு அப்புறம் A க்கு அப்புறம் B. அப்ப நான் இங்க ஒரு விஷயம் எழுதுறேன், நோட் பண்ணி வச்சுக்கோ. இது ஆக்சுவலி உங்க புக்ல கொடுத்துருக்காங்க, அது நான் எக்ஸ்ட்ரா தியரியா இருக்கே அப்படின்றதுனால நான் எழுதல. நோட் பண்ணி வச்சுக்கோ, நோட் அப்படின்னு போட்டு எழுதி வச்சுக்கோ. A B C இதனுடைய டினோஷன் என்னதுடா? ABC உடைய டினோஷன் என்ன? இதை நான் இப்படி எழுதலாமா? A டாட் B கிராஸ் C ன்னு எழுதலாம். ஓகேவா? அதே A கிராஸ் B டாட் C ன்னு எழுதலாம். கரெக்ட்டா? இப்போ இதே ஆர்டரை மாத்தாம, அதாவது சைக்கிளிசிட்டி மாத்தாம, அப்ப ABC னா B ல இருந்து ஆரம்பிக்கிறதா இருந்தா, இங்க நான் B ல இருந்து ஆரம்பிக்கிறதா இருந்தா நான் ரெண்டு ரோவை மாத்தி இருப்பேன். ஓகே, ரெண்டு ரோவை மாத்தினா என்ன ஆகும்? BCA. கரெக்ட்டா? BCA is equal to, இது எப்படி எழுதலாம்?
B dot C cross A, B dot C cross A, அல்லது இதே வேற எப்படி எழுதலாம், B cross C dot A. இதை நோட் பண்ணி வச்சுக்கோ, உனக்கு இந்த கொஸ்டின் இங்க உதவுன மாதிரி வேற எங்கேயாவது உதவும். ஓகேவா? அடுத்து இந்த ABC மாதிரியே BCA ஆரம்பிச்சோம், அப்ப CAB கரெக்டா, CAB அப்ப இது என்ன ஆகும், ஈக்குவல்ஸ் C dot A cross B கரெக்டா, C dot A cross B which is equal to C cross A dot B கரெக்டா, கிளியரா? சோ இது மூணுத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோ. அததான் இங்க இருக்கு, ABCங்கிறதும் BCAங்கிறதும் இது எல்லாமே ஒண்ணுதான். இதுவும் ஈக்குவல், இதுவும் ஈக்குவல் கரெக்டா. ABCயும் BCAவும் ஈக்குவல் தான், CABயும் BCAவும் ஈக்குவல், இது மூணுமே ஈக்குவல் தான். ஓகேவா? அதனால தான் இங்க sum of மூணு பார்ட்டுமே ஈக்குவல். சோ all three parts in addition, இங்க நம்ம முன்னாடி போட்ட இடத்துல all three parts in addition is equal to 4 plus 4 plus 4, answer is equal to 12 units. Okay va? Next question. என்னடா 4 முடிச்சோம் நினைக்கிறேன்ல, 4 questions 6 questions பாப்போம். 7 question முடிக்க முடிஞ்சா நல்லதுதான். அடுத்த question, 5வது question. இது ட்ரை பண்றியா? எப்படி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பேஸ் இந்த B வெக்டார் டாட் MC வெக்டார் அல்ல B வெக்டார் கிராஸ் C வெக்டார் எடுத்துறோம், வெளிய A வெக்டார் பண்ணனும். என்ன உள்ள B வெக்டார் கிராஸ் C வெக்டார், வெளிய இருந்து A வெக்டார் டாட் C வெக்டார் கிராஸ் A வெக்டார் இன்டு பிராக்கெட் போட்டு B வெக்டார் கிராஸ் C வெக்டார் எடுத்து சொல்றாங்க. ஓகே, அதுக்கு அப்புறம் வந்து நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சு எனக்கு இதுல ஒரு விஷயம் சொல்லு. எப்பயுமே வந்து இது வந்து ஒரு ஜியோமெட்ரிக் ஆங்கிள் இருக்கு இதுல, ஓகேவா? இதுல வந்து நம்ம யூசுவலா போடுற மாதிரி போட முடியாது. ஆல்டிடியூட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வாட் இஸ் தி ரிலேஷன் பிட்வீன் ஹைட் வால்யூம், ஹைட் தான் இங்க ஆல்டிடியூட், ஹைட் இஸ் ஈக்குவல் டு ஆல்டிடியூட், நோட் பண்ணி வச்சுக்கோ. அப்ப ஹைட்டும் ஆல்டிடியூட் क्वेश्चनல மாத்தி கூட கேட்கலாம். அப்போ what is the relation between altitude அல்லது height? altitude இங்க பார், base ன்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்காங்களா, altitude, base and volume. சொல்லு பாப்போம். volume consists of altitude plus base na. altitude into base or volume na. altitude into base. base வந்து volume by altitude. Very good, correct. Okay, so volume is equal to base na என்னது? base na என்ன? B vector C vector. base na இந்த இடத்துல base area. Okay, volume is equal to base area into height. Volume is equal to base area into height. B vector into C dot C vector பண்ணு base area க்கு. இந்த இடத்துல base area கண்டுபிடிக்கணுமா? அப்போ base area is equal to B vector. ஆமா, B vector cross C vector பண்ணனும். கரெக்ட்டா? ஏன் சொல்லு? பிராக்கெட்ல நோட் பண்ணிக்கோ. base is given by, base is defined by determined ன்னு சொல்லிருக்காங்க, நான் defined ன்னு எழுதுறேன். ரெண்டு கரெக்ட் தானே? base is defined by என்ன ரெண்டு வெக்டார்ஸ், B and C வெக்டார். கரெக்ட்டா? B வெக்டாரும் C வெக்டாரும், B வெக்டார் and C வெக்டார். கரெக்ட்டா? இரு அவசரப்படாத. இப்போ இதுல இது கண்டுபிடிச்சிட்டு உனக்கு இதுவும் கண்டுபிடிக்கலாமா? வால்யூம் எப்படி கண்டுபிடிப்ப? வால்யூம் ABC. வால்யூம்க்கு உனக்கு உட்கார்ந்துட்டு இருக்கு ABC ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட்ட கண்டுபிடிச்சனா வால்யூம் கண்டுபிடிச்சிரலாம்.
இப்போ இத ஞாபகம் வச்சுக்கோ, இது வந்து உனக்கு வர ஆன்சர்ங்கிறது ஒரு மேக்னிடியூடா வரும். கரெக்டா? ஒரு மேக்னிடியூட் வேல்யூவா வரும். ஓகேயா? இப்போ நான் B cross C பண்ணும் பொழுது இது ஒரு வெக்டாரா வரும். கரெக்டா? வெக்டாரா வந்துச்சுன்னா அதுக்கு மேக்னிடியூட் எடு முடிஞ்சு போச்சு. புரியுதா நான் என்ன சொல்றேன்ட்டு? பேஸ் ஏரியாங்கிறது ஒரு வெக்டாரா வர போகுது. ஓகேவா? பேஸ் ஏரியா இஸ் a வெக்டார். அப்ப வெக்டாரை வச்சுட்டு இங்க மேக்னிடியூட் இருக்கு, அங்க வெறும் வெக்டார் வச்சு நீ எப்படி கால்குலேட் பண்ண முடியும்? சோ பேஸ் ஏரியாவையும் கால்குலேட் த மேக்னிடியூட். சோ நான் இங்க நோட் பண்ணிக்கோ, calculate the magnitude of base area which is a vector. bracket ல நோட் பண்ணிக்கோ, calculate the magnitude of base area which is a vector. கரெக்ட்டா? உனக்கு ஆல்ரெடி வால்யூம் கண்டுபிடிச்சிருப்ப. வால்யூம்ங்கிறது ஒரு மேக்னிடியூட் தான். கரெக்ட்டா? வால்யூம்ங்கிறது ஒரு மேக்னிடியூட் தான். கரெக்ட்டா? சோ அதுக்கு அப்புறம் என்ன கண்டுபிடிப்ப? அப்போ altitude is equal to volume divided by அவ்வளவுதான் base area. volume divided by base area. ஓகேவா? இப்போ பேஸ் ஏரியா கண்டுபிடிச்சலாமா? வால்யூம் கண்டுபிடிச்சலாம், பேஸ் ஏரியா கண்டுபிடிச்சலாம். ரெண்டு கால்குலேஷன் இதுல. அவ்வளவுதான். வால்யூமும் பேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிற மாதிரி தான் கால்குலேஷன். ஃபர்ஸ்ட் வால்யூம் கண்டுபிடிச்சலாம், அடுத்து பேஸ் ஏரியாவும் கண்டுபிடிச்சலாம். வால்யூம் இஸ் ஈக்குவல் டு அந்த வேல்யூஸ் காட்டுங்க. அந்த ABC அந்த வேல்யூஸ் காட்றேன், நோட் பண்ணி வெச்சுக்கோ. வால்யூம் 60யா? 6 வெறும் 6. ஒரே நிமிஷம். 12 வருது போல இருக்கே. 12 வருதுன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பாரு. 12 நினைக்கிறேன். செக் பண்ணி பாரு. 12 நான் என்ன பண்றேன், இதை நான் காப்பி பேஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ்ல எழுதுறேன். ஓகே, இப்போ இங்க செக் பண்ணிக்கோ. இப்போ ABC வால்யூம் இஸ் ஈக்குவல் டு -2, அடுத்து என்ன 5 3, அடுத்து 1 3 -2, அடுத்து -3 1 4. கரெக்ட். இதெல்லாம் போட்டுச்சுக்கோ. is equal to -2 plus minus மறந்துடாத, plus minus plus போட்டா நல்லது உனக்கு. -2 அடுத்து 12 minus of minus னா 14. கரெக்ட்டா பாரு. 12 plus 2 14. அடுத்து என்ன -5 bracket குள்ள. சோ இது 4 -8, சாரி 4 -6. கரெக்ட்டா? 4 -6 4 -6 -2 வந்துருமா? கரெக்ட்டா? அடுத்து என்ன +3 into bracketல. சோ 1 minus of minus plus ஆயிரும் 10 ஆயிரும். கரெக்ட்டா? அப்போ வேல்யூ என்ன வரும்? -28. சோ -28 plus 10 plus 30. அப்போ 40 minus 12 தான வருது. கரெக்ட்டா? 40 minus 28 is equal to 12 units. கரெக்ட்டா? வால்யூம் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? B cross C கண்டுபிடிக்கலாமா? B cross C is equal to B cross C எப்படி கண்டுபிடிப்ப? ரெண்டு வெக்டார்ஸ்க்கு நடுவுல இருக்கிற வெக்டார் ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிப்ப? I J K போட்டுக்கோ. இங்க இந்த இடத்துல I J K. கரெக்ட்டா? வெக்டார் ப்ராடக்ட் ரெண்டு வெக்டார்ஸ்க்கான வெக்டார் ப்ராடக்ட்டுக்கு இது என்ன நோட் பண்ணியானா வெச்சுக்கோ. இது பேர் என்ன? வெக்டார் ப்ராடக்ட் அல்லது கிராஸ் ப்ராடக்ட். கரெக்ட்டா? வெக்டார் அல்லது கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு I J K கம்பல்சரி. அப்போ Bங்கிறது 1 3 -2 1 3 ஒரே நிமிஷம் 1 3 -2 அடுத்து -3 1 4 -3 1 4. கரெக்ட்டா? 14 I cap plus 2 J cap plus 10 K cap னு வரும். அது மேக்னிட்யூட் எடுத்தோம்னா √300 னு வரும். பாருங்க. இது நான் முடிச்சிடுறேன். இதை ஃபர்ஸ்ட் B cross C தான் இருக்கியா நீ? சரி, ஓகே, செக் பண்ணிக்கோ. I சோ 3 into 4 என்ன? 12 plus 2 14. கரெக்ட்டா? -J. கரெக்ட்டா?
சோ அப்ப இங்க 2 போயிடுச்சுனா 4 plus 4 minus அதே கதை தான -2 அடுத்து என்ன plus k மேல இருந்து 10 இது இங்க 10 அப்போ this is equal to அப்போ b cross c is equal to 14i கரெக்ட்டா 14i plus 2j plus 10k plus 10k இப்போ இதுக்கு மேக்னிட்யூட் கண்டுபிடிக்கலாமா அப்போ ஏரியாஸ் மேக்னிட்யூட் ரூட் ஆஃப் னு சொல்ல முடியாது ஃபர்ஸ்ட் இது போட்டுருவோமா சோ இப்படி போட்டுக்குவோம் magnitude of b cross c is equal to அப்ப ஸ்கொயர் ரூட் போட்டுருவோம் 14 ஸ்கொயர் அப்போ 14 ஸ்கொயர் plus 2 ஸ்கொயர் plus 10 ஸ்கொயர் plus 2 ஸ்கொயர் plus 10 ஸ்கொயர் கரெக்ட்டா இந்த 14 ஸ்கொயர்லாம் தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணிரு ஒரு 25 ஸ்கொயர் வரைக்கும் மனப்பாடம் பண்ணிரு நான் சொல்றேன் 196 196 plus 4 plus 100 கரெக்ட் அப்ப ரூட் ஆஃப் 300 தான் கரெக்ட் 300 பிளஸ் ஆர் மைனஸ் ஆனா அப்ப எனக்கு ஒரு விஷயம் சொல்லு ஏரியா பிளஸ் ஆர் மைனஸ் போடுறது கரெக்ட்டா தப்பா போட கூடாது ஏன் ஏரியா வந்து எப்பவுமே பாசிட்டிவா மட்டும் தான் இருக்க முடியும் ஏரியா நெகட்டிவாவே இருக்க முடியாது கரெக்ட்டா நெக்ஸ்ட் அப்ப ஏரியா இஸ் ஈக்குவல் டு பிளஸ் னே போட்டுக்கறேன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 300 கரெக்ட்டா 300ங்கிறது எப்படி எழுதலாம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 into 100 னு எழுதலாமா அப்போ 10√3 னு எழுதிக்கலாமா ஏரியா ஈக்குவல் டு 10√3 கரெக்ட்டா நம்ம வால்யூம் என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 12 அப்போ பேஸ்ங்கிறது பேஸ் இல்லடா சாரி இது பேஸ் ஏரியா அத நோட் பண்ணிக்கோ பேஸ் ஏரியா தான் பேஸ்ங்கிறது ஒரு 2 டைமென்ஷனல்னாலே பேஸ்னா ஏரியா இருக்குமா அப்போ வால்யூம் பை altitude is equal to base area divided by கரெக்ட்டா பேஸ் ஏரியா டிவைடட் பை நான் 6/5 அடா தப்பா சொல்லவே மாட்டீங்க வால்யூம் டிவைடட் பை பேஸ் ஏரியா அதாவது 12/10√3 னால 6/5√3 னு போட்டுக்கலாம் நம்ம அப்போ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 12 டிவைடட் பை 10√3 இப்போ என்னடா பண்ணலாம் இதுல வந்து 2 காமன் எடுக்கலாம் சரி 2 காமன் எடுக்கிறதுலாம் ஓகே தான் ஆனா சரி 6 இப்போ எப்படி எழுதலாம் 6 டிவைடட் பை 5√3 னு எழுதலாமா கேன்சல் ஆயிடுச்சுனா அப்ப இதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டெப் என்ன பண்ணலாம் into √3 இதுக்கு பேர் என்ன rationalizing the denominator கரெக்ட்டா அப்போ ஏன் வெறும் √3 தான் போதுமே வெறும் √3 போதுமே அப்ப இது என்ன ஆகும் √3 என்ன ஆகும் இது புரியுதா இந்த ஸ்டெப் புரியுதா ஏன்னா √3 மல்டிப்ளை பண்ணாதான் உனக்கு இந்த √3 நான் எலிமினேட் பண்ணணும்னு பாக்குறேன் டினாமினேட்டர்ல இருக்கிற √3ங்கிறது irrational நம்பர் அந்த irrational நம்பரை ரேஷனல் ஆக்கணும் அப்படின்னு பாக்குறேன் அதனால வேல்யூ கேட்டு √3 மல்டிப்ளை பண்றேன் அப்ப 2√3 டிவைடட் பை 5 கிளியரா அதுதான் altitude யூனிட்ஸ்ங்கிறத ஏதா மறந்துடாத இதுக்கு தான் மார்க் குறைச்சா குறைக்கலாம் altitude is equal to units ஓகே நோட் பண்ணி வச்சுக்கோ next question number 5 முடிச்சோம்டா ஆறாவது question ஆரோட முடிச்சலாமா ஆரோடயா சரி ஓகே இது ஈஸியான question தான் முடிச்சிரலாம் ஆரோட நம்ம இங்க எழுதி வெக்டார் போட்ட 0 கரெக்ட்டா மாடுலஸ் இந்த டிட்டர்மினன்ட் செட்டா 0 வரணும் டேய் இந்த எக்சர்சைஸ் ஒண்ணுமே இல்ல எக்சர்சைஸ்டா 6.1 6.2 சேர்த்தே எழுதிக்கோங்க இது ஒண்ணுமே இல்ல இந்த எக்சர்சைஸ் இந்த எனக்கு மனசே கேக்கலடா என்னடா இது எனக்கு சாய்ஸே இருக்காதடா எனக்கு ரொம்ப ஈஸியா क्वेश्चन பேப்பர்னு ஒன்னு செட்டே பண்ண முடியாது என்னால இது சும்மாவே வச்சுக்கோ சரி அந்த இதெல்லாம் கேட்க மாட்டேன் டெரிவேஷன் கேட்க மாட்டேன் காஸ் அந்த காஸ் ஆல்பா மைனஸ் பீட்டா அது கேட்க மாட்டேன் மிச்ச क्वेश्चंस அது ஈஸியா அந்த இது ஐ வெக்டர் கேட்க கூடாதுங்கறியா அது என்ன இப்ப அது கஷ்டம் ஆமா நான் ஐ வெக்டர் கேட்காதீங்க வேற எதுனாலும் கேளுங்க டேய் அது ஸ்கோரிங் क्वेश्चन அது ஒண்ணுமே கிடையாது அது 2 மார்க்ஸ் எல்லாம் கேட்கலாமேடா அது ஓகே நான் அதானே நான் வாரி ஒரு क्वेश्चन ஆகும் டேய் நீ தேவலாம் பயப்படுறடா அது क्वेश्चन எக்ஸாம்ல அது 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்லாம் அது வந்து நீ மார்க் விட கூடாதுன்னே கேட்பாங்க அந்த क्वेश्चन அது நீ வந்து ஒரு சில क्वेश्चनலாம் மார்க் வாங்க கூடாதுன்னு கேட்பாங்க ஒரு சில क्वेश्चन மார்க் விட கூடாதுன்னு கேக்குற क्वेश्चन அது
நெக்ஸ்ட் இது என்னடா இது கோப்ளேனார் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னடா கண்டுபிடிக்கணும் மாடுலஸ் மாடுலஸ் கிடையாது ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் for 3 vectors to be coplanar என்ன கண்டிஷன் 0 னு வரணும் to be coplanar எது 0 வரணும் மாடுலஸ் ஆஃப் மாடுலஸ் கிடையாதுடா டிட்டர்மினன்ட் ஆஃப் a வெக்டர் b வெக்டர் c வெக்டர் வந்து அது ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட்னு ஒரு பேர் இருக்குல should be equal to 0 என்னடா 0 னு வந்துருச்சுனா 0 அவ்வளவுதான் ஓகேவா சோ அப்போ இங்க 0 வந்துச்சா இல்ல அவங்க கால்குலேட் பண்ணிட்டோம் 4 போட்டுறேனா ஓகே நோட் பண்ண சொல்லு சோ இப்போ இந்த இடத்துல a and ijk வராது 2 3 1 அடுத்து 1 minus 2 2 ஓகேவா அடுத்து 3 1 3 கரெக்ட்டா 2 into -6 plus 2 -6 -2 -2 அடுத்து இங்க பிளஸ் இங்க மைனஸ் இங்க பிளஸ் அப்ப -3 கரெக்ட்டா -3 3 -6 கரெக்ட்டா அடுத்து என்ன பிளஸ் 1 into 1 plus 6 கரெக்ட்டா இப்போ கால்குலேட் பண்ணா 2 into -8 -16 -16 plus 9 plus 7 plus 9 அடுத்து plus 7 இது பதாம 0 வந்துச்சு கரெக்ட்டா -16 cancel plus -16 கேன்சல் கரெக்ட்டா அப்போ a b c உடைய வேல்யூ is equal to 0 so hence proved hence என்னது they are coplanar hence the vectors are coplanar vectors are coplanar okay முடிச்சிடலாமா okay da சொல்லலாம் okay